வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள். அதுவும் எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா சிவிக்ஸ், குடிமையியல்ல இருந்து பார்க்க போறோம். நிறைய பேர் இங்கிலீஷ்ல கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு கண்டென்ட் இருக்க போது, தமிழ்லயும் இருக்க போகுது. அதனால என்ன பண்ணலாம், ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பட்டனை மேஷ் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், அதாவது வரலாறு, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, புவியியல், அடுத்து சிவிக்ஸ், குடிமையியல் அப்படின்னு இருக்கு. அது என்ன சார் குடிமையியல், அது என்ன சார் சிவிக்ஸ் அப்படின்னு சில பேர் கேட்கறது தெரியுது. அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஸ்டேட்டுக்கு யார் இருக்கா, ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, அங்க சென்ட்ரல் போனோம் அப்படின்னா பிரதமர் இருக்காங்க, குடியரசுத் தலைவர் இருக்காங்க. இவங்களை பத்தி படிக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா சிவிக்ஸ், குடிமையியல். ஓகேவா? என்ன பண்றாங்க, ஒருத்தவங்க நம்மள ஆண்டுட்டு இருக்காங்க, அதை பத்தி படிக்கிறத என்ன சொல்றாங்க, சிவிக்ஸ், குடிமையியல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கான செஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, யாரும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பார்க்கணும். ஓகேவா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷன் வரும். இல்ல அப்படின்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேவா? அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அதே மாதிரி லைக் பட்டனை யாராச்சும் கிளிக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? அமெரிக்க அரசியலமைப்பு இருந்து எடுக்கப்பட்டதான் இந்திய அரசியலமைப்பு. மிக நீண்ட எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு, நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது. இதை யார் எழுதுனது அப்படின்னா இத்தாலிய பாணியில எழுதினாரு. யாரு அப்படின்னா பிரேம் நெகேரி நரேன் ரைஜோலா அப்படின்றவர் என்ன பண்ணாரு, இத்தாலிய பாணியில எழுதினாரு. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. புக் ஆன்சர் கொஸ்டின் கேட்டா எழுதுறதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நடுவில் சில பாயிண்ட்ஸ் அப்படின்றது சொல்றேன். இப்போ நம்ம பார்க்க போறது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்புல இருக்க புக் பேக்ல இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா அரசியலமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அரசியலமைப்பு அப்படின்னா என்ன, வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேக்குறாங்க. அரசியலமைப்பு அப்படின்னா என்ன பாருங்களேன். ஒரு நாட்டோட நிர்வாகம் எந்த அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைஞ்சிருக்கோ அப்படின்றத பிரதிபலிக்கிற அடிப்படை சட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடு இருக்கு, நம்ம இந்திய நாடு இருக்கு. ஓகேவா? நம்மளோட இந்திய நாடு இருக்கு. அந்த நாடு எந்த நிர்வாகத்தை அடிப்படையா கொண்டிருக்கு, நம்மளோட நிர்வாகம் அப்படின்றது எப்படி இருக்கு, நீங்க நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, நமக்கு அடிப்படை கடமைகள் இருக்கு, அடிப்படை உரிமைகள் இருக்கு, அரசு நெறிமுறை இருக்கும், கோட்பாடுகள் இருக்கு, டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டமைப்பா இருக்கா, நீங்க மக்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது 6 அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் சொல்றோம்ல, இந்த மாதிரி இருக்கிறது ஒரு நாட்டோட நிர்வாகம் எப்படி இருக்கு, ஒரு அடிப்படை கொள்கையை சார்ந்து இருக்கு அப்படின்றத சார்ந்து அமைஞ்சிருக்கிறது என்ன சொல்றாங்க, அப்படின்னு இருக்கக்கூடிய அடிப்படை சட்டத்தை என்ன சொல்றாங்க, அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அத என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு. இது ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு அச்சாணி. அச்சாணினா என்ன, அச்சாணி அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய தேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேருக்கு என்னது 4 பக்கம் வீல் இருக்கும். ஓகேவா? சக்கரம் அப்படின்றது இருக்கும். அந்த சக்கரம் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு அச்சாணி அப்படின்றத அடிச்சிருப்பாங்க. அந்த அச்சாணியை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இது போறதுக்கான அது அந்த தேர் நவுறதுக்கு காரணமா இருக்கிறது என்னது, அந்த வீல இருக்கக்கூடிய அச்சாணி. என்னதான் தேர் அவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த அச்சாணி சின்னதா இருந்தா என்னது, அது இருந்தா மட்டும்தான் அந்த தேர் அப்படின்றது மூவ் ஆகும். அது மாதிரி நம்மளோட நாட்டுக்கு எது முக்கியமானது, அரசியலமைப்பு அப்படின்றது முக்கியமானது. இப்ப கரெக்டான நம்ம ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறதுனால தான் என்னது, நம்ம அரசியலமைப்பு என்னது, அடிப்படை உரிமை இருக்கு, அடிப்படை கடமை இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணா போலீஸ் புடிச்சிட்டு போனா என்னது ஜஸ்டிஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம என்னது கரெக்டா தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா புடிச்சு ஜெயில போடுறாங்க, இல்ல அப்படின்னா விடுவிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னது ஏகப்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்றாங்க. அதான் கான்ஸ்டிடியூஷன். பாருங்களேன், the constitution is the fundamental law of country which reflects the fundamental principles on which the government of that country is based அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? it is the vehicle of nation progress. ஓகேவா? அதான் ஒரு நாட்டோட அச்சாணி எது அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு எது காரணம், இந்திய அரசியலமைப்பு கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? இங்க தமிழ்ல இல்ல, அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு எங்க எடுக்கப்பட்டது, அமெரிக்க அரசியலமைப்புல எடுக்கப்பட்டது. ஒவ்வொன்றும் ஓகேவா, ஒரு அடிப்படை கடமைகள் எங்க எடுக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யால இருந்து. ஓகேவா? ரஷ்யா அடிப்படை கடமைகள் எங்க எடுக்கப்பட்டது அப்படின்னா ரஷ்யா. ஒவ்வொன்றும் எங்க எடுத்துருக்காங்க, ஒரு நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க. இருக்கிறதுல மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு தான். யார் எழுதுனது அப்படின்னா பிரேம் நெகாரி நரேன் ரைஜோலா அப்படின்றவரால் எழுதப்பட்டது. இது எந்த பாணியில எழுதப்பட்டுச்சு அப்படின்னா இத்தாலிய பாணி. ஓகேவா? இந்த பாயிண்ட் முக்கியம். இந்த கொஸ்டின் மறுபடியும் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? அரசியலமைப்பு என்றால் என்ன, ஒரு மோஸ்ட் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா. ஓகேவா? அரசியலமைப்பு அப்படின்னா என்னன்னு தெரியணும். அரசியலமைப்பு அப்படின்றது என்னது, ஒரு நாட்டோட நிர்வாகம் அதோட அடிப்படை கொள்கைய சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிற அடிப்படை சட்டத்தை சொல்றாங்க
அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாடோட முன்னேற்றத்துக்கு எது தேவைப்படுது? அச்சாணியா இருக்கிறது எது? இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு இல்ல அப்படின்னு நினைச்சு பாருங்களேன். என்னது, யாரு வேணா யார வேணா போயிட்டு என்ன பண்ணலாம்? கொலை பண்ணலாம், திருடலாம், எது வேணா எப்படி வேணா இருக்கும். என்னது, நம்மளோட நாடே வந்து அழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி இல்லாம இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. நமக்குன்னு ஒரு நீதி வரையறை ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? என்னது, ஒரு சாலையில போகும்போது என்னது, கரெக்டா லெஃப்ட்ல தான் போகணும், என்னது ரெட் சிக்னல் போட்டா நிக்கணும், என்னது கிரீன் போட்டா தான் போகணும் அப்படின்ற மாதிரி என்னது ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருக்கா? அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது நமக்கு விதிக்கப்பட்ட ஒரு அடிப்படை கட்டமைப்பு. ஓகேவா? அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்றாங்க. புரியுதா? இந்திய அரசியலமைப்பு அப்படின்னா புரியுதா? வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா புரியுதா? முக்கியமான ஒரு வினா கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை படிச்சிருங்க. ஓகேவா? இப்பயே என் கூட சேர்ந்து படிச்சிருங்க. ஓகேவா? ஒரு நாட்டோட நிர்வாகம் அப்படின்றது அதோட அடிப்படை கொள்கையை சார்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால என்னது, அது பிரதிபலிக்கிற அடிப்படை சட்டத்தை என்ன சொல்றாங்க? அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நாட்டோட முன்னேற்றத்துக்கு இது அச்சாணி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? தி கான்ஸ்டிடியூஷன் இஸ் தி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கண்ட்ரி which reflect the fundamental principles on which is the government of that country is based. ஓகேவா? it is the vehicle of the nation progress. ஓகேவா? என் கூட சேர்ந்து நீங்களும் படிச்சிருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம். ஓகேவா? என்னது, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோமா, அதுல இந்த கொஸ்டின் என்ன பண்ணாங்க, எடுத்து வச்சு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால முக்கியமான ஒரு வினா கண்டிப்பா படிக்கணும். புரியுதா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா குடியுரிமை. ஓகேவா? நம்ம என்ன பண்றோம், நம்மளோட இந்தியாவில நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? என்ன பண்றோம், நம்ம இந்தியாவில வசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது என்ன தருது? ஒரு ஒற்றை குடியுரிமை. ஓகேவா? நம்ம இந்தியாக்குள்ள எங்க வேணா போய்க்கலாம். அதுக்கு என்னது, ஒற்றை குடியுரிமை யார் கொடுக்குறா அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட் அப்படின்றது தருது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சிட்டிசன்ஷிப் அப்படின்றது பகுதி 2. ஓகேவா? பகுதி 2ல 5ல இருந்து 11. ஓகேவா? விதி 5ல இருந்து 11 பத்தி சொல்றதுதான் இது சிட்டிசன்ஷிப் பத்தி சொல்லுது, குடியுரிமையை பத்தி சொல்லுது. ஓகேவா? அதை பத்தி தான் ஒரு வினா அப்படின்றது இருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான வினா. எப்படி வந்து முன்னாடி இந்திய அரசியலமைப்பு பத்தி பார்த்தோமோ அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எது அப்படின்னா குடியுரிமை பத்தி படிக்கிறது. ஓகேவா? குடியுரிமை அப்படின்றது என்னது, 5ல இருந்து 11 இருக்கு. இது பகுதி 2ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? பார்க்கலாமா? சிட்டிசன்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஓகேப்பா, பாருங்களேன். என்ன சார் இது, விஷால் வந்து என்னது லத்தி வச்சிட்டு இருக்காரு. என்ன விஷால் வந்து ஒரு லத்தி வச்சிட்டு இருக்காரு, ஒரு ஷார்ட்கட். ஓகேவா? முன்னாடியே வந்து நான் தமிழ்ல போட்டிருந்தேன், ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படின்னு போட்டிருந்தேன். அது என்ன சார் ஷார்ட்கட்? என்னது, ஒருத்தர் லத்தி வச்சிட்டு இருக்காரு, போலீஸ். ஓகேவா? இந்த சைடு என்ன அப்படின்னா குடிக்கிறாருன்னு வச்சுப்போம். என்னது, சரக்கு அடிக்கிறவரு குடிக்கிறாருன்னு வச்சுப்போம். என்ன பண்றாரு, விஷால் வந்து லத்தியால எடுத்து அடிக்கிறாரு. ஓகேவா? இப்ப இதை வச்சு ஒரு ஷார்ட்கட் இருக்கு, பாக்கலாமா? என்ன ஷார்ட்கட் அப்படின்றத, என்னது பாருங்களேன். குடிச்சா லத்தியால அடி விழும். என்ன சார் ஷார்ட்கட் இது அப்படின்னு பாருங்களேன். குடிச்சா லத்தியால அடி விழும். என்ன சார் இது ஷார்ட்கட், குடிச்சா லத்தியால அடி விழும். யாராச்சும் குடிச்சா லத்தியால அடி விழும். ஓகேவா? அதை ஷார்ட்கட் பாருங்களேன். குடிச்சா அப்படின்னா குடியுரிமை. குடிச்சா அப்படின்னா என்னது, அது ஒரு குடியுரிமையை சொல்லுது. லத்தியால அப்படின்னா லத்தீன் மொழி சொல். ஓகேவா? குடிச்சா லத்தியால அப்படின்றது குடியுரிமை அப்படின்றது ஒரு லத்தீன் மொழி சொல். ஓகேவா? அதுதான் ஷார்ட்கட். இந்த ஷார்ட்கட் வச்சு இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? மறந்துடக்கூடாது, ஒரு முக்கியமான வினா. ஓகேவா? இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. தயவு செஞ்சு இதை படிக்காம போயிடக்கூடாது. ஓகேவா? நல்லா பாத்துக்கோங்க. குடிச்சா என்ன பண்ணுவாங்க, லத்தியால அடிப்பாங்க அப்படின்றது குடியுரிமை. ஓகேவா? குடியுரிமை என்ற சொல் லத்தீன் மொழி வார்த்தையில் இருந்து பெறப்பட்டது. அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பாருங்களேன், குடியுரிமை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இப்ப சிட்டிசன். ஓகேவா? சிட்டிசன் அப்படின்ற சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் மொழியில இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? சொல்லில இருந்து பெறப்பட்டது. ஓகேவா? சிட்டிசன் அப்படின்ற சொல் என்னது, அந்த குடியுரிமை அப்படின்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க, சிட்டிசன் அப்படின்ற வார்த்தை என்னது, சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் சொல்ல இருந்து பெறப்பட்டது. இங்க பாருங்க, எங்க இருந்து பெறப்பட்டிருக்கு, சிட்டிசன் இஸ் derived from the Latin terms of civics. ஓகேவா? அப்ப லத்தீன் மொழி இருந்து பெறப்பட்டது. அப்ப உங்களுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கணும், கிரேக்கமா லத்தீனா அப்படின்னு போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஓகேவா? என்னது, இந்த ஷார்ட்கட் வச்சு அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும், 2 மார்க். ஓகேவா? என்னது, சிவிக்ஸ் அப்படின்றது லத்தீன் மொழி சொல்லியிருந்து பெறப்பட்டது அப்படின்றது தெரியணும். ஓகேவா? இதோட பொருள் என்ன சார் அப்படின்னா நகர அரசியல் வசிப்பவர். என்னது, நகர அரசியல் வசிப்பவர், ரெசிடென்ட் ஆஃப் தி சிட்டி ஸ்டேட். ஓகேவா? ஒரு நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்றத இதோட பொருள். ஓகேவா? என்னது, இதோட பொருள் சிட்டிசன் அப்படின்றதோட பொருள் என்ன, இதோட லத்தீன் மொழி சொல்லி இருந்து பெறப்பட்டது. அதோட பொருள் என்ன அப்படின்னா ஒரு நகர அரசியல் வசிப்பவர். ஓகேவா? முக்கியமான பாயிண்ட், இட் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் தி சிட்டி ஸ்டேட். ஓகேவா? அடுத்த விஷயம் பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை. ஓகேவா? என்னது, ஒரே ஒரு குடியுரிமை தான் தருது. ஓகேவா? இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு குடியுரிமை. அது என்னது, ஒற்றை குடியுரிமையை கொடுக்குது. முக்கியமான பாயிண்ட் இது. ஓகேவா? முக்கியமா தெரியணும். என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்தியா முழுசானது ஒரே ஒரு குடியுரிமையை கொடுக்குது. அது என்ன உரிமை, ஒற்றை குடியுரிமை. ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் என்னது, ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை கொடுக்குது. ஓகேவா? அதான் பாருங்களேன், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் எ சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப் ஃபார் தி ஹோல் ஆஃப் இந்தியா. ஓகேவா? என்னது,
சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகேவா, ஒற்றை குடியுரிமை யார் கொடுக்குறா? இந்திய அரசியலமைப்பு நமக்கு கொடுக்குது. புரியுதா அந்த பாயிண்ட்? அப்ப 3 பாயிண்ட் எழுதணும் இந்த கொஸ்டின் கேட்டா. சிட்டிசன் அப்படின்ற சொல்ல என்னது? லத்தீன் மொழியில இருந்து பெறப்பட்டது. சிவிக்ஸ் அப்படின்ற லத்தீன் மொழியில இருந்து பெறப்பட்டது. அப்ப என்னது இதுக்கான ஷார்ட்கட்னா குடிச்சா லத்தியால அடிவிடும். ஓகேவா, குடிச்சா அப்படின்னா குடியுரிமை லத்தீன் மொழி சொல். ஓகேவா, இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சிவிக்ஸ் அப்படின்ற சொல்ல என்னது? லத்தீன் மொழியில இருந்து பெறப்பட்டது. சிவிக்ஸ் அப்படின்றது நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்றது பொருள். ஓகேவா, அதான் the word citizen is derived from the Latin term civics. ஓகேவா, it means a resident of a city state. ஓகேவா, முக்கியமான பாயிண்ட் என்னது? நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்றது பொருள். இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுசும் ஒரே ஒரு ஒற்றை குடியுரிமை. ஓகேவா, என்னது? ஒரே ஒரு ஒற்றை குடியுரிமை வழங்கி இருக்கு. புரியுதா அந்த பாயிண்ட்? அப்ப என்ன பண்ணுது? ஒரே ஒரு ஒற்றை குடியுரிமை வழங்குது. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. அதுக்காக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றேன். ஓகேவா, முக்கியமான ஒரு வினா. அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள். மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 6 இருக்கு. ஓகேவா, 6 அடிப்படை உரிமைகள். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது. ஓகேவா, அடிப்படை உரிமைகள் என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ரிலிஜியன், ரைட் டு ஃப்ரீடம், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், ரைட்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், அடுத்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிஸ். ஓகேவா, முக்கியமான இருக்கு 6 அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, முக்கியமானது, அடிக்கடி எக்ஸாம்ல கேக்குறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன் பாருங்களேன். அதாவது வந்து ஒரு இப்ப நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா, நான் வந்து என்ன பண்றேன், 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். ஓகேவா, 10th படிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஸ்டின் எடுக்கிறேன். ஓகேவா, என்ன பண்ண சொல்றாங்க, கொஸ்டின் எடுப்பா. என்னது? 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சோசியல்ல கொஸ்டின் எடுப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன சார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு பாருங்களேன். ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயம்லாம் பேசிக்கா தெரியணும். ஓகேவா, என்னது? இந்த விஷயம்லாம் அவனுக்கு பேசிக்கா தெரியணும். அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது? அவனுக்கு அனாலிட்டிக்கலா தெரியணும். ஓகேவா, ஒரு விஷயத்த என்னது கொண்டு போய் கொடுக்கும்போது அவனுக்கு கிரியேட்டிவா சில விஷயம் தெரியணும் அப்படின்ற மாதிரி 2வது பாயிண்ட் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் என்னது ஒரு ஸ்டேஜா இருக்கும். நான் அப்ப கொஸ்டின் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன், அவனுக்கு அப்ப அடிப்படை உரிமை 6மே தெரிஞ்சிருக்கணுமே அவனுக்கு. அப்படின்னு என்ன பண்ணுவேன், இந்த கொஸ்டினை தூக்கி நான் வைப்பேன். ஓகேவா, அப்ப நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளோட லைஃபோட ஒத்து போகிற கொஸ்டின் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து வைப்பாங்க. சில கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்கலாம், சில கொஸ்டின் வந்து படிச்சு மக்கப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டினா தான் இருக்கும். சயின்ஸை பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அடிப்படை. ஓகேவா, நம்ம வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில நடக்கிறத என்ன பண்ணுவாங்க, ஒரு கொஸ்டினா எடுத்து வைப்பாங்க. அப்ப நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது எதுக்கு சார் சொல்றீங்க அப்படின்னா இந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா, பார்க்கலாமா? பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை பட்டியலிடுக அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அடிப்படை உரிமைகள் நமக்கு தெரியணும். மொத்தம் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்கு? 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. ஓகேவா, இதை மட்டும் நீங்க படிச்சுக்கிட்டா போதும். என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். How many types of fundamental rights are listed by the Indian Constitution அப்படின்னு கேக்குறாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகேப்பா, பாருங்களேன். சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி, என்னது? சமத்துவமா இருக்கணும், எல்லாரும் வந்து சமத்துவமா இருக்கணும் அப்படின்றது. அடுத்து சுதந்திர உரிமை, அடுத்து என்னது? நான் இந்தியாக்குள்ள எங்க வேணா போலாம் அப்படின்ற மாதிரி ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்துக்கான உரிமை. அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, என்னது? எந்த பொருளையும் சுரண்டக்கூடாது, மக்களை வந்து என்னது குழந்தை தொழிலாளர் சுரண்டக்கூடாது, அந்த மாதிரி சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோனேஷன். ஓகேவா, எக்ஸ்ப்ளோடேஷன். ஓகேவா, அடுத்து கல்வி கலாச்சார உரிமை, ரைட் டு ரிலிஜியன். ஓகேவா, கல்வி கலாச்சார உரிமை, ரைட் டு ரிலிஜியன். சமய சார்பு உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகேவா, அது சமய சார்பு. ஓகேவா, இப்ப நீங்க ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல என்னது உங்களுக்கு மத சார்ந்த எந்த கல்வியும் போதிக்க கூடாது, அவங்க விருப்பமின்றி அப்படின்ற அந்த அப்படின்னு மாதிரி இருக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்றது இருக்கு. ஓகேவா, சமய சார்பு உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். ஓகேவா, அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். ஓகேவா, என்னது? அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. சுதந்திர உரிமை, சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோனேஷன். ஓகேவா, அடுத்து கல்வி கலாச்சார உரிமை, ரைட் டு ரிலிஜியன். சமய சார்பு உரிமை, கல்ச்சரல் எஜுகேஷன் ரைட்ஸ். அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ். முக்கியமான ஒரு வினா, அடிக்கடி கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா, இதெல்லாம் பேசிக்கா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு வினா. ஓகேவா, இதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா, வீடியோ பாக்குறப்பே படிச்சிடணும். ஓகேவா, அதுக்கப்புறம் முக்கியமான ஒண்ணு என்ன சார் அப்படின்னா லாங்குவேஜ், அதுக்கான இயர் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஓகேவா, என்னது? செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் அப்படின்னு கேட்டுறாங்க. நம்மளோட தமிழ் மொழி எப்ப இருக்கு? ஃபர்ஸ்ட்ல இருக்கு. 2004 நமக்கு செம்மொழி விருது அப்படின்றது, செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 2004வது வருடம், ரொம்ப முக்கியம். ஓகேவா, 2004. ஓகேவா, நம்மளோட செம்மொழி, நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது ஆயிரம் கணக்கு வந்து என்னது இருந்த மொழி. நம்ம தமிழ் மொழிக்கு செம்மொழி விருது கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மாதிரி செம்மொழி விருது கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்திலே சில பேரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகேவா, அது நம்ம தமிழுக்கு ஒரு இழுக்கான மாதிரி இருக்கு. ஓகேவா, என்னோட தமிழ் மொழி அவ்வளவு பழமையான தமிழ் மொழி, என்னோட தமிழ் மொழி அதுல வந்து சொற்சுவை இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இனிய சுவை இருக்கு.
அந்த மாதிரி இருக்கிற ஒரு மொழிக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்துல வந்து என்ன பண்றாங்க வேற வேற மொழிக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப என்னது பெருசா டிஃபரன்ஸே இல்லையே, ஏன் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, என்னது ஒரு மொழியா கொடுத்துருவாங்க. என்னோட தமிழ் மொழி செம்மொழி. ஓகேவா, ரொம்ப வருஷத்துக்கு உட்பட்டது, அந்த மொழிக்கு கொடுத்தீங்க. சரி, அடுத்து ஏன்டா பக்கத்துல ஒரு மொழி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, ஓகே கொடுத்துட்டாங்க. ஓகே, கொஸ்டினாவும் கேட்கறாங்க, படிச்சுப்போம். ஓகேவா, பார்க்கலாம். தமிழ் அப்படின்றது 2004. ஓகேவா, தமிழ் மொழி அப்படின்றது என்னது ஒரு மேடை. ஓகேவா, மேடை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா, ஒருத்தவங்க தகுதியானவங்களை ஒருத்தவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் அப்படின்னா இன்னொரு தகுதியற்றவங்களை வந்து பக்கத்துல உட்கார வைக்க கூடாது, அதுக்கு தகுதியா இல்லாதவங்களை கொண்டு வந்து உட்கார வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான். ஓகேவா, நம்ம தமிழ் மொழிக்கு கொடுத்தாங்க, அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க பல மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்படி கொடுத்துருக்க கூடாது. ஏன்னா நம்மளோட தமிழ் மொழி அப்படின்றது பழமையான மொழி. ஓகேவா, நம்மளோட தமிழ் மொழி தான் வேற வேற மொழிகள் அப்படின்றது உருவானுச்சு. ஓகேவா, அப்படி இருக்கும்போது பக்கத்துல இன்னொரு மொழி கொண்டு வந்தது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பரவாயில்ல. ஓகேவா, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்காக நம்ம படிச்சுப்போம். ஓகேவா, தமிழ் அப்படின்றது 2004ஆம் ஆண்டுக்கான செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சமஸ்கிருதம். ஓகேவா, 2005, தெலுங்குக்கு 2008, கன்னடத்துக்கு 2008, அடுத்து மலையாளத்துக்கு 2013, ஒடிசா அல்லது ஒடியா அப்படின்னு சொல்லுவாங்க, அது 2014. ஓகேவா, முக்கியமான ஒரு வினா. ஈரோட தெரிஞ்சது அப்படின்னா ஈரோட எழுதுங்க, சூப்பரா இருக்கும். இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு அதையாச்சும் எழுதுங்க. ஓகேவா, செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான மொழி. ஓகேவா, தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, அடுத்து கன்னடா அப்படின்றது 2008, தெலுங்கு அப்படின்றது 2008, மலையாளம் 2013, ஒரியா அப்படின்றது 2014. ஓகேவா, ஈரோட சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஃபுல் மார்க் அப்படின்றது கிடைக்கும். பார்க்கலாமா என்னென்ன இருக்குன்னு. யாராச்சும் இந்த பாட்டு கேட்காம இருந்தீங்களா? சூப்பரா இருக்கும். ஏஆர் ரகுமான் அவர்கள் பாட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த பாட்டு அப்படின்றது வெளியானுச்சு. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா செம்மொழியான தமிழ் மொழி அப்படின்னு பாட்டை வந்து டைப் பண்ணி பாருங்க, ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ஓகேவா, சூப்பரான ஒரு பாட்டு. கேட்கல அப்படின்னா கேட்டு பாருங்க. நம்மளோட தமிழ் மொழிக்கு எந்த வருஷம்? 2004. ஓகேவா, 2004 மறந்துடக்கூடாது. ஓகேவா, இந்த மாதிரி விஷயத்தை என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் தான், இந்தியாவின் செம்மொழிகள் எவை அப்படின்னு கேட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய செம்மொழிகள் என்னென்ன அப்படின்னு கேட்டாங்க. தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா. ஓகேவா, இது வந்து ஈரோட எழுதுனீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா, 6 languages are granted the classical language status. ஓகேவா, 6 மொழிக்கு என்ன பண்ணிருக்காங்க செம்மொழி அந்தஸ்து அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சேர்த்து கூட எழுதலாம். ஓகேவா, தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், கன்னடம், மலையாளம், ஒடியா அல்லது ஒடிசா. ஓகேவா, ஒடியா அல்லது ஒடிசான்னு கூட எழுதலாம். நீ ஆனா ஒடியானே எழுதுங்க. ஓகேவா, அவங்களோட மொழியை ஒடியான்னு தான் சொல்றாங்க. ஓகேவா, அப்ப என்னென்ன மொழிகள் இருக்கு அப்படின்னு பாருங்க. இந்தியாவில செம்மொழி மொழிகள் என்ன இருக்கு? தமிழ் இருக்கு, சமஸ்கிருதம் இருக்கு, தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, ஒடியா இருக்கு. ஓகேவா, முன்னாடி பார்த்த மாதிரி இயர் தெரிஞ்சது அப்படின்னா தமிழுக்கு 2004, அது சமஸ்கிருதத்துக்கு 2005 தெரிஞ்சது அப்படின்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, அது நான் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பிடிஎஃப் அப்படின்றது தரேன். ஓகேவா, கடைசியா முடியும் போது நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா? சார் என்ன சார் கேஜிஎஃப் யாஷ் அவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த சைடு இருக்கு நேஷனல் எமர்ஜென்சி. அது என்ன சார் நேஷனல் எமர்ஜென்சி? அதனால தேசிய நெருக்கடி, தேசிய நெருக்கடி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கேஜிஎஃப் 2 பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். அங்க என்ன அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்ல என்ன இருக்கும், ஒரு அதோட கட்டுக்கடங்காத விஷயத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஆர்மி அவங்க கைக்குள்ள எடுத்துப்பாங்க. என்னது ஸ்டேட்ல வந்து என்னது சென்ட்ரல்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது போடுவாங்க. 352 ஆர்டிகல் என்னது 352 நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 352ல இருக்கும். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னது அவங்களோட சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராணுவம் வந்து அவங்களோட கையக்கு எடுத்துக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் 2ஆம் உலக போர் படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் தெரியும். அதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்றது அறிவிப்பாங்க. பார்க்கலாமா? எதுக்கு இந்த இவரோட போட்டோ வச்சோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான். ஓகேவா, என்னது ஆர்மி வந்து அவங்களோட கண்ட்ரோல் எடுக்கும். ஓகேவா, கேஜிஎஃப் 2ல பாருங்களேன். தேசிய அவசர நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்களேன். ஒரு போர் வருது, இல்ல வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பு, வெளிநாட்டினர் ஆச்சும் நம்மளோட இந்தியாவை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போர் நடக்குதுன்னு வச்சுப்போம். ஓகேவா, நம்மளோட இந்தியாவுக்குள்ள வேற நாட்டுக்கு போர் அப்படின்றது வந்துருச்சு. அடுத்து வெளிநாட்டுல என்ன பண்ணாங்க, நம்மளோட இந்தியாவை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. அல்லது ஆயுதம் இந்திய கிளர்ச்சி, என்னது இந்தியாக்குள்ளேயே வந்து ஆயுதத்தை எடுத்துக்க என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க அங்கேயும் இங்கேயும். அல்லது உடனடி ஆபத்து அல்லது அச்சுறுத்தல், உடனடியாக ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏற்படுது, ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுது. அது காரணமா இந்தியாவில பாதுகாப்புக்காக அச்சுறுத்தல் ஏற்படாம இருக்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 என்ன பண்ணுவாங்க, அவசர நிலையை அறிவிச்சிருவாங்க. 352 யார் அறிவிப்பா அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேவா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவசர நிலையை அறிவிச்சிருவாங்க. ஓகேவா, இப்ப நம்ம நாட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வெளிநாடு வந்து ஆக்கிரமிப்பு செய்யுது அப்படின்னா நம்மளோட இருக்காங்கல்ல திரௌபதி முர்மு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 352 ஆர்டிகளுக்கான நேஷனல் எமர்ஜென்சி அறிவிச்சிருவாங்க. அப்படி அறிவிக்கும் போது போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணம் என்னது அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அதை வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்புற அரசியலமைப்பு அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா ஆயுதமிழந்து கிளர்ச்சி காரணமா என்ன பண்றாங்க, அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அதை உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஆயுதத்தோட ஒரு அவசர நிலை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது
வெளில இருந்து ஒரு போர் வருது, இல்ல வெளிநாட்டுல இருந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அது என்ன சொல்றாங்க, வெளிப்புற அவசர நிலை, என்னது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே உள்நாட்டுல நமக்குள்ள வந்து அடிச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த வகையான எமர்ஜென்சி வந்து ஒரு 3 வாட்டி வந்திருக்கு. எந்தெந்த இயர்னு பாருங்களேன், 1962, 1971, 1975 அறிவிக்கப்பட்டுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு போர் வருது, நம்மளோட நாட்டுக்கு ஒரு போர் வருது, இல்ல வெளிநாட்டுல இருந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, அப்ப நம்மளோட பிரசிடென்ட் ஓகேவா, திரௌபதி முர்மு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இருக்க ஒவ்வொரு, அதுவும் இவங்க தான் அறிவிக்கணும் அப்படின்றது கிடையாது, குடியரசுத் தலைவர். அப்ப யாரு குடியரசுத் தலைவரா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, தேசிய அவசர நிலையை அறிவிப்பாங்க, நேஷனல் எமர்ஜென்சி அறிவிப்பாங்க. அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா 352 முக்கியம். ஓகேவா, அதுக்கப்புறம் மாநில நெருக்கடி, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி, அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா 356. அதுக்கப்புறம் நிதி, ஓகேவா, நிதி நெருக்கடி அப்படின்னா பினான்சியல் எமர்ஜென்சி சொல்லுவாங்க, அதோட ஆர்டிகல் என்ன அப்படின்னா 360. இது தெரியணும். ஓகேவா, 352, 356, 360. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். இது மூணு வந்து தெளிவா தெரியணும். ஓகேவா, புரிஞ்சதா? அப்ப என்னென்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்றது அப்ப பாருங்க. தேசிய அவசர நிலை அப்படின்னா தெரியணும், போர் இல்ல வெளிநாட்டுல வந்து ஆக்கிரமிக்கிறாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு அவசர நிலையை யார் அறிவிப்பா அப்படின்னா குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாங்க. அதுவும் எந்த ஆர்டிகல் படி அறிவிக்கிறாங்க அப்படின்னா 352 விதி 352 படி அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும் போது அது போர் வருது, இல்ல வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு வருது அப்படின்னா அதை வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க, அதை எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. அதுவே என்னது, உள்ளுக்குள்ள ஒரு சண்டை நடக்குது, உள்ளுக்குள்ள கிளர்ச்சி நடக்குது அப்படின்னா உள்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க, அதை இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இது 3 வருஷம் நடந்திருக்கு. 1962, 1971, 1975 3 வருஷம் நடந்திருக்கு. அதுல முக்கியமான 3 ஆர்டிகல் இருக்கு. 352, 356, 360. 352 அப்படின்றது தேசிய அவசர நிலை, நேஷனல் எமர்ஜென்சி. 356 அப்படின்றது ஸ்டேட் எமர்ஜென்சி, அதாவது மாநில நெருக்கடி. ஓகேவா, தேசிய அவசர நிலை. அடுத்து 360 அப்படின்றது நிதி நெருக்கடி, அது பினான்சியல் எமர்ஜென்சி அப்படின்றது நிதி நெருக்கடி அப்படின்னு 3 வகை இருக்கு. ஓகேவா, இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும், கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்கு. தெளிவா படிச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சது அந்த பாயிண்ட்? இது எந்த ஆர்டிகல் படி வருது அப்படின்னா 352. ஓகேவா, வாட் இஸ் நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அப்ப எழுத தெரியணும். ஓகேவா, அப்ப 3 பாயிண்ட் இருக்கு. ஓகேவா, 352 போடுறாங்க. யாரு போடுறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் போடுறாங்க. என்னது, போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சா அதை வந்து என்ன சொல்றாங்க, வெளிப்புற அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க. அது உள்நாட்டுக்குள்ள நடக்குது, ஆயுத மீது கிளர்ச்சி நடக்குது. என்னது, நம்ம இந்தியாக்குள்ளேயே வேற ஒரு ஸ்டேட் என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க, அந்த ஆயுத மீது கிளர்ச்சி நடக்குது எல்லா இடத்துலயும் அப்படின்னா அப்ப என்ன பண்றாங்க, உள்நாட்டு அவசர நிலை அப்படின்னு சொல்றாங்க, இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. இது 3 வருஷம் நடைபெற்று இருக்கு. 1962, 1971, 1975 3 இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் என்னது, ஆர்டிகல் 3 இருக்கு. 352, 356, 360. தேசிய அவசர நிலை, நிதி மாநில அவசர நிலை, அடுத்து நிதி அவசர நிலை. 3 முக்கியம். ஓகேவா, இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு கேட்கறாங்க. மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு 3 பிரிக்கிறோம். 3 பிரிக்கும் போது லெஜிஸ்லேட்டிவ், பினான்சியல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படி 3 பிரிக்குது. இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. ஓகேவா, 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஓகேவா, பாருங்களேன். அதாவது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகளை 3 தலைப்பில் பட்டியலிடுங்க. ஓகேவா, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் இருக்கக்கூடிய அந்த உறவுகளை என்ன பண்ணுங்க, 3 தலைப்பா வந்து பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. லிஸ்ட் ஆஃப் தி 3 ஹெட்ஸ் ஆஃப் தி ரிலேஷன் பிட்வீன் தி சென்டர் அண்ட் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்னு பாருங்களேன். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ஓகேவா, சட்டமன்ற உறவுகள். ஓகேவா, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் அப்படின்றது சட்டமன்ற உறவுகள். அப்புறம் நிர்வாக உறவுகள். ஓகேவா, அடுத்து என்ன இருக்கு, நிர்வாக உறவுகள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஓகேவா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படின்றது நிர்வாக உறவுகள். அடுத்து நிதி உறவுகள். அடுத்தது பினான்சியல் ரிலேஷன். ஓகேவா, நிதி உறவுகள் அப்படின்றது பினான்சியல் ரிலேஷன். முக்கியமான ஒரு 2 மார்க் வேணா மறந்துடக்கூடாது. ஓகேவா, கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். ஓகேவா, அப்ப மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உருவாகக்கூடிய உறவுகளை 3 தலைப்புல வந்து பட்டியலிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது, சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். இங்க பாத்தீங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், பினான்சியல் ரிலேஷன். ஓகேவா, முக்கியமான ஒரு வினா மறந்துடக்கூடாது. ஓகேவா, அடுத்த கேள்வி போலாம். அதுக்கு அடுத்து பார்க்க போறது 2வது லெசன், நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அதை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது என்னது, நம்மளோட இந்திய அரசியலமைப்பு என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுல இருந்த முக்கியமான கேள்விகள் அப்படின்றத பார்த்தோம். இப்ப பார்க்க போறது சென்ட்ரல் ரிலேஷன். ஓகேவா, நடுவண் அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, நடுவண் அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன இருக்கு அதை பத்தி எல்லாம் படிப்போம்ல, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல உள்ள லெசன்ல இருக்க முக்கியமான 2 மதிப்பெண் வினாக்கள் அப்படின்றது பார்க்க போறோம். யாருப்பா அது, நம்மளோட இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். ஓகேவா, மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள். அவர்கள் தான் என்னது, இப்போதைக்கு பிரசிடண்டா இருக்காங்க. ஓகேவா, யாரு, திரௌபதி முர்மு அவர்கள். ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகேவா, ஓகே. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷன் வரும். நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு, நிறைய ஃபுல் வீடியோஸ் இருக்கு, நிறைய லைவ்ஸ் இருக்கு. ஓகேவா, உங்களை வந்து ஈஸியா வந்து என்னது 450+ எடுக்கிறதுக்கு நிறைய வீடியோ ட்ரிக்ஸ் எல்லாமெல்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க, போஸ்ட் பண்ண போறாங்க. அதனால என்ன பண்ண கூடாது,
சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா நோட்டிபிகேஷன் வராது, வீடியோ மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அது பக்கத்துல வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து டக்குன்னு தட்டி விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, டெய்லியும் போடுற வீடியோலாம் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுக்கு எந்த வீடியோ வந்து ஓகே இந்த கொஸ்டின் இந்த ஆமா இது தெரியவே இல்லையே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு புரிஞ்சு படிச்சுக்கலாம். ஓகேவா? அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, பார்க்கலாமா? எப்படி இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? ஹவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்டட் அப்படின்னு கேக்குறாங்க. பார்க்கலாமா? குடியரசுத் தலைவர் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி வாக்களிக்கும் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. என்னது? ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஓகேவா? எப்படி எடுத்துக்கப்படுறாங்க? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஓகேவா? அதாவது வந்து ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அது இப்படி என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஓகேவா? வாக்காளர் குழுமம் அப்படின்றது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைநகர் டெல்லி, புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோர் உள்ளடக்கியது. யார் யாரெல்லாம் வந்து பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றத பாருங்களேன். என்னது? மாநிலங்களவை, மக்களவை. ஓகேவா? யார் யார் அப்படின்றத பாருங்களேன். பார்லிமெண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் அண்ட் எலெக்டட் மெம்பர்ஸ். ஓகேவா? என்னது? மாநிலங்களவை, மக்களவை, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவோமா, அவங்க 2 பேரு. அது மட்டும் இல்லாம அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து ஸ்டேட்லயும். ஓகேவா? அந்த ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குல்ல, இருக்கு தமிழ்நாடு இருக்கு, கேரளா இருக்கு, அந்த மாதிரி இருக்குல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேவா? ஸ்டேட் அண்ட் எலக்ட்ரல் மெம்பர்ஸ். ஓகேவா? அவங்க. அது மட்டும் இல்லாம தலைநகர் டெல்லி, புதுச்சேரி. ஓகேவா? டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேவா? அடுத்தது டெல்லியிலையும் புதுச்சேரியிலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு தான் என்னது அவங்களோட குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை அப்படின்றது அறிவிக்கப்படுது. புரியுதா? எப்பயுமே என்னது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடக்கும், இந்த பிரசிடென்ட் அப்படின்றது எலெக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஓகேவா? தி பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் ஃபார் a term 5 years and can be re-elected. ஓகேவா? வேணும்னு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அவங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேவா? அது என்னது, அதுவும் வந்து என்னது, மக்கள் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. யார் யார் எடுப்பா? மாநிலங்களவை மற்றும் மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து ஸ்டேட்லயும் இருக்கக்கூடிய மாநில உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாம தேசிய தலைநகரான டெல்லி மற்றும் புதுச்சேரி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இவங்க மூலியமா என்ன பண்றாங்க, குடியரசுத் தலைவர் அதாவது இந்தியாவோட பிரசிடென்ட் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. புரியுதா? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அது மூலியமா என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒற்றை மாற்று விகிதாச்சார ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் படி தான் என்ன பண்றாங்க, பிரசிடென்ட் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. புரியுதா? முக்கியமான ஒரு கொஸ்டின், எக்ஸாம்ல அடிக்கடி கேக்குறாங்க. ரைட்டா? அப்படியே ஒரு நிமிஷம் கொஸ்டினை பாருங்க. அடுத்த கொஸ்டின் போலாமா? புரியுதா? இந்திய குடியரசுத் தலைவர் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? படிக்காம போயிடவே கூடாது, ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். நடுவண் அரசின் அமைச்சர்கள் தரநிலைகளின் படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்டாங்க. நடுவண் அரசின் 3 தரநிலைகள் வகைப்படுத்திருக்காங்க. எத்தனை தரவரிசை அப்படின்னா 3 தரவரிசை. அதான் வாட் ஆர் த டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் தி யூனியன் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 வகை என்ன பண்ணிருக்காங்க, வகைப்படுத்திருக்காங்க. என்னன்னு பாருங்களேன். கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள், கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஓகேவா? கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னா கேபினெட் அல்லது ஆட்சிக்குழு அமைச்சர்கள். அடுத்து ராசாங்க அமைச்சர்கள், அது யார் சொல்றாங்க அப்படின்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? அடுத்து இணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது யார் அப்படின்னா டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேவா? இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா நான் 5 மார்க் இல்ல 8 மார்க்ல வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அடுத்து நமக்கு நிறைய 2 மார்க்ஸ் இருக்கு. ஓகேவா? டைம்குள்ள முடிக்க முடியாது. அதனால நான் வந்து 5 மார்க் வரும்போது இல்ல 8 மார்க் வரும்போது நான் கொஸ்டின் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? புரியுதா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நடுவண் அரசோட அமைச்சர்கள் தரநிலைகளின் படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளனர்? வாட் ஆர் த டிஃபரண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட் தி யூனியன் லெவல் அப்படின்னு கேட்டாங்க. எத்தனை வகை? 3 வகை. ஓகேவா? எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க? 3 தரநிலைகளை வகைப்படுத்திருக்காங்க. ஒண்ணு கேபினெட் ஆட்சிக்குழு அமைச்சர்கள், கேபினெட் மினிஸ்டர்ஸ். அடுத்து ராஜாங்க அமைச்சர்கள், யாரு? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? அடுத்து இணை அமைச்சர்கள், டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்றது. ஓகேவா? முக்கியமான ஒரு கேள்வி, மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? அதுக்கு அடுத்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீதித்துறை. ஓகேவா? அதுக்கப்புறம் எதை போய் பார்க்க போறோம், நீதித்துறை, ஜஸ்டிஸ், அதை பத்தி பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதிகள். உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தகுதிகள்? ஓகேவா? உயர் நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, உச்ச நீதிமன்றம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். நான் வந்து உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஆகணும் நினைக்கிறேன். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத கேக்குறாங்க. பார்க்கலாமா? முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? எக்ஸாம்ல கேட்பாங்க, மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகே, அப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகுவதற்கான தகுதிகள். வாட் இஸ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்? வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜஸ்
ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு கேட்டுறாங்க. ஓகேவா, உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஆவதற்கான தகுதிகள் பார்க்கலாமா? பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா, நான் வந்து என்னது ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். நான் வந்து ஃபாரின்ல பிறந்துட்டு இங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து இந்திய என்னது ஜஸ்டிஸ்லாம் ஆக முடியாது, யாரும் ஆக முடியாது, உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஆக முடியாது, சாரி ஜட்ஜஸ் ஆக முடியாது. ஓகேவா, அதான் he must be a citizen of India. ஓகேவா, he must be a citizen of India. என்னது, நான் வந்து இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தவங்களாக இருக்கணும். ஓகேவா, இந்திய குடியுரிமையாக இருத்தல் வேண்டும். 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரிந்திருத்தல் வேண்டும். ஓகேவா, எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஓகேவா, என்னது, he should have worked as a judge of a high court for the at least 5 years. ஓகேவா, எத்தனை வருஷம்? 5 வருஷம் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். என்னது, வக்கீலா இருந்திருக்க கூடாது, ஜட்ஜா இருந்திருக்கணும். என்னது, ஆர்டர் 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 அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரி 5 வருஷம் என்ன இருந்திருக்கணும், ஜட்ஜா இருந்திருக்கணும். அப்ப 5 வருஷம் என்ன இருந்திருக்கணும், உயர் நீதிமன்ற நீதிபதியா பணிபுரிஞ்சிருக்கணும். உயர் நீதிமன்ற நீதிபதியா. ஓகேவா, என்னது, வக்கீல் கிடையாது, நீதிபதி, மறந்துடக்கூடாது. ஓகேவா, ஜட்ஜ். ஓகேவா, மறந்துடக்கூடாது. அவர் 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக செயலாற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி வக்கீலாவும் இருந்திருக்கணும். வக்கீலா எத்தனை வருஷம் இருக்கணும்? 10 வருஷம். ஓகேவா, என்னது, he should have worked as an advocate of high court for at least 10 years. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, எத்தனை வருஷம்? 10 வருஷம் என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா இருந்திருக்கணும். ஓகேவா, என்னவா இருந்திருக்கணும்? அட்வொகேட்டா இருந்திருக்கணும், வழக்குரைஞரா இருந்திருக்கணும். அடுத்து குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநராக இருக்கணும். குடியரசுத் தலைவரோட பார்வை. ஓகேவா, இப்ப நான் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் உச்ச நீதிமன்ற நீதிபதியா ஆகணும். ஓகேவா, என்னது, நான் வந்து என்ன பண்ணணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாறணும் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். நான் வந்து இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா, நான் ஃபாரின்ல பிறந்து இங்க வந்து என்னது ஜட்ஜா இருந்து இந்திய குடிமகனா மாற முடியாது. என்னது, ஃபர்ஸ்ட் நான் இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, 5 வருஷம் என்னது உயர் நீதிமன்ற நீதிபதியா நான் வந்து பணிபுரிஞ்சிருக்கணும். ஓகேவா, உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, அங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், 5 வருஷம் நான் வந்து நீதிபதியா இருந்திருக்கணும். ஓகேவா, ஹை கோர்ட். ஓகேவா, he should have worked as a judge of a high court for at least 5 years. ஓகேவா, 5 வருஷம் என்ன பண்ணிருக்கணும், நான் உயர் நீதிமன்ற நீதிபதியா இருந்திருக்கணும். ஓகேவா, ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். எத்தனை வருஷம்? 5 வருஷம். அது ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கப்புறம் 10 வருஷம் என்ன பண்ணிருக்கணும் வச்சுக்கோங்களேன், உயர் நீதிமன்றத்துல வழக்குரைஞரா செயலாற்றிருக்கணும். உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, ஹைகோர்ட்ல என்ன பண்ணிருக்கணும், வழக்குரைஞரா இருந்திருக்கணும். ஓகேவா, என்னவா இருந்திருக்கணும், அட்வொகேட்டா இருந்திருக்கணும். அதுக்கு அடுத்து குடியரசுத் தலைவர் இருக்காங்களா, இப்ப நான் வந்து இந்த தகுதி எல்லாம் எனக்கு இருக்கு. ஓகேவா, இந்த தகுதி எல்லாம் எனக்கு வந்துருச்சு. அடுத்து என்ன பாயிண்ட் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் இருக்காங்களா, திரௌபதி முர்மு, அவங்களோட பார்வையில நான் சிறப்பு மிக்க சட்ட வல்லுநரா இருந்திருக்கணும். அவங்களோட பார்வையில ஓகே, இவர் வந்து சூப்பரா வந்து கரெக்டா நீதி வழங்குவார்ப்பா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணும், சிறப்பு மிக்க சட்ட வல்லுநரா இருந்திருக்கணும். அப்ப ஓகே, அப்பதான் என்ன பண்ணுவாங்க, உச்ச நீதிமன்ற என்னது ஜட்ஜா போடுவாங்க. புரியுதா? இந்த கொஸ்டின் முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா, முக்கியமான ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா, நம்ம முன்னாடியே உள்ள கொஸ்டின்ஸ்ல பார்த்திருக்கோம். முக்கியமான ஒரு கேள்வி, மறந்துடக்கூடாது. சரியா? புரியுதாப்பா? இந்த கொஸ்டின் புரியுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகேவா, அடுத்த கேள்வி. அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்டேட் கவர்மெண்ட், மாநில அரசு. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது ஸ்டேட் கவர்மெண்ட், நம்மளோட மாநில அரசு. இப்ப நம்மளோட தமிழ்நாடு இருக்கா, தமிழ்நாடு யார் இருக்கா, ஒரு முதலமைச்சர் இருக்காங்க, ஒரு ஆளுநர் இருக்காங்க, அதெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, யாருப்பா அது? திரு ஆர்.என். ரவி அவர்கள். நம்மளோட ஆளுநரா இருக்கிறது யாரு அப்படின்னா திரு ஆர்.என். ரவி அவர்கள். இவங்கதான் யார் அப்படின்னா ஆளுநர். ஓகேவா, கவர்னர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அவங்கள பத்தி தான் ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா, ஏன்னா ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியணும். ஓகேவா, குடியரசுத் தலைவர்னா யாரு, நம்மளோட இந்திய நாட்டோட குடியரசுத் தலைவரா இருக்கா, யாரு வந்து நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா இருக்கா அப்படின்றது தெரியணும். ஓகேவா, நம்மளோட தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் யாரு அப்படின்னா திரு ஆர்.என். ரவி அவர்கள். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்ன, ஆளுநரா ஒருத்தவங்க நியமிக்கப்படணும். ஓகேவா, என்னது அதே மாதிரி வச்சுப்போம், நான் இப்ப ஆளுநரா மாறணும், எனக்கு என்ன தகுதிகள். ஓகேவா, எப்பயுமே ஒரு கொஸ்டினை படிக்கும் போது நம்ம அதுல இன்வால்வ் ஆயிடணும். ஓகேவா, அப்படி இன்வால்வ் ஆனாதான் என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுதானா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அப்படி படிக்கலாம். இல்ல 35 வயசு நிரம்பி இருக்கணும், என்னது அவர் வந்து ஆளுநரா இருக்கணும், அப்பெல்லாம் படிச்சோம் மறந்து போயிடும். ஓகேவா, என்ன பண்ணணும், அதுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆயிடும். இன்வால்வ் ஆகி படிச்சாதான் நமக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்களேன், ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் அதே மாதிரிதான். எப்படி வந்து குடியரசுத் தலைவர் இந்திய குடிமகனா இருக்கணுமோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணணும், இந்திய குடிமகனா இருக்கணும். he should be a citizen of India. ஓகேவா, அவர் இந்திய குடிமகனாக இருக்கணும். ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள். ஓகேவா, what are the qualification for the appointment of governor அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா, ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கான தகுதிகள் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது,
ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். நான் இந்திய குடிமகனா இருக்கணும். அப்ப என்னது he should be a citizen of India. என்னது அவர் வந்து கண்டிப்பா ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதான். அவர் என்னது ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும். அடுத்து 35 வயது நிரம்பியராக இருக்கணும். he must have completed 35 years age. ஓகேவா? அப்ப நான் வந்து ஆளுநர் ஆகணும் அப்படின்னா 35 வயசு அப்படின்றது எனக்கு நிரம்பி இருக்கணும். ஓகேவா? 35 வயசு அப்படின்றது நிரம்பி இருக்கணும். 35 வயசு நிரம்பி இருந்தா என்னது கவர்னர் ஆக முடியும், ஆளுநர் ஆக முடியும். புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் இந்திய குடிமகனா இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கு 35 வயசு அப்படின்றது நிரம்பிக்கணும். ஓகேவா? he must have completed 35 years of age. ஓகேவா? அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னா அல்லது சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப கூடாது எது, கூடும் எது அப்படின்றது தெரியணும். ஓகேவா? அப்ப என்னது he should not be a member of parliament or of any state legislature. ஓகேவா? எந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கக்கூடாது அல்லது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? எம்பியாவும் இருக்கக்கூடாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் இருக்கக்கூடாது. புரியுதா? என்ன பண்ணக்கூடாது, நாடாளுமன்ற உறுப்பினராவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்கவே கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஒருவேளை அந்த மாதிரி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த மாதிரி இருந்தா அவர் கவர்னரா பதவி ஏற்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த பதவி அப்படின்றது காலி ஆயிரும். ஓகேவா? அவர் வந்து எப்ப வந்து என்னது நான் தமிழ்நாட்டின் கவர்னராக அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களோ அப்பயே வந்து அந்த பதவி அப்படின்றது க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? அதான் if he is a member of any of legislature, he automatically vacate his seat on assuming the office. ஓகேவா? என்னது ஆட்டோமேட்டிக்கா என்னது அந்த இடம் அப்படின்றது காலி ஆயிரும். ஓகேவா? அதுதான் அவ்வாறு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆளுநரா பதவி ஏற்கிறாங்க. நான் என்ன பண்றேன், நான் ஆளுநரா பதவி ஏற்கிறேன். அப்படி ஏற்கும் போது என்னது அந்த பதவி அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா அப்பயே காலி ஆயிரும். ஓகேவா? அடுத்து மேலும் லாபம் தரும் எந்த தொழிலையும் ஈடுபடக்கூடாது. இப்ப சைட்ல வந்து எனக்கு தெரியுது. ஓகேவா? ஓகே கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பணம் சேர்த்துடலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அவர் லாபம் தரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணக்கூடாது. ஒண்ணு கவர்னரா இருக்கணும்னா கவர்னரா மட்டும் தான் இருக்கணும். ஓகேவா? வேற எந்த விஷயத்திலையும் அவர் பண்ணக்கூடாது. ஓகேவா? he should not hold any other profitable occupation. ஓகேவா? அவரு எந்த ஒரு ஊதியம், எந்த ஒரு ஆதாரம் தரக்கூடிய எந்த ஒரு வேலையிலையும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதான் மேலும் அவர் லாபம் தரும் எந்த ஒரு தொழிலும் ஈடுபடக்கூடாது. அவர் ஏதாச்சும் பணம் வருது அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபடக்கூடாது. புரியுதா? அப்ப ஆளுநரா இருக்கணும் என்னென்ன தகுதிகள் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனா இருக்கணும். ஓகேவா? he should be a citizen of India. ஓகேவா? அவரே இந்திய குடிமகனா இருக்கணும். ரெண்டாவது 35 வயசு அவருக்கு நிரம்பி இருக்கணும். என்னது 35 வயசு அவருக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினராவோ இல்ல சட்டமன்ற உறுப்பினராவோ இருக்கக்கூடாது. ஓகேவா? அவர் நாடாளுமன்ற உறுப்பினராவோ இல்ல சட்டமன்ற உறுப்பினராவோ இருக்கக்கூடாது. அடுத்து அவ்வாறு இருக்கிறாங்க அப்படின்னா ஆளுநரா பதவி ஏற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னது நான் தமிழ்நாட்டின் ஆளுநராக பதவி ஏற்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்னது பதவி ஏற்கிறேன் அப்படின்னா அப்படி சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன் இல்ல வந்து என்னது நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்கேன் அப்படின்னா அப்பவே அந்த சீட் காலி ஆயிரும். ஓகேவா? ஒருவேளை எம்பியா இருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இருக்கேன் அப்படின்னா அப்பவே அந்த இடம் என்னது காலி ஆயிரும். if he is a member of any of legislature, he automatically vacate his seat on assuming the office. ஓகேவா? என்னது அந்த இடம் அப்படின்றது காலி ஆயிரும். ஓகேவா? மேலும் அவர் லாபம் தரும் எந்த தொழிலும் ஈடுபடக்கூடாது. என்னது லாபம் வருது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடக்கூடாது. அதான் he should not hold any other profitable occupation. அது ஏதாச்சும் ஒரு லாபம் தர மாதிரி இருக்கு அப்படின்னா அதுல அவர் ஈடுபடக்கூடாது. புரியுதா? முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்து உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் பற்றி நீதி புரிந்து கொண்டது என்ன? உயர்நீதிமன்றத்தோட மேல்முறையீட்டு அதிகாரம் இருக்குல்ல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளை கீழ் நீதிமன்றங்களிலிருந்து வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்கின்றன. இப்ப உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுது, தங்கள்கிட்ட வரும் மேல்முறையீட்டு வழக்குகள் என்ன பண்ணுது, இப்ப ஒரு இப்போ வந்து ஒரு ஊர் சின்ன ஊர் இருக்கு, கும்பகோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு என்னது ஒரு வழக்கு வருது, அதை என்ன பண்றாங்க அப்படின்னா அது உயர்நீதிமன்றத்தை கொண்டு வராங்க, சென்னை கொண்டு வராங்க அப்படின்னா அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? உயர்நீதிமன்றங்கள் தங்களிடம் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் கீழ் நீதிமன்றங்கள் வரும் மேல்முறையீட்டு வழக்குகளையும் விசாரிக்குது. என்ன பண்ணுது, அந்த விஷயத்தை விசாரிக்குது. ஓகேவா? ஆல் ஹை கோர்ட் entertain appeal in civil and criminal cases from their subordinate. ஓகேவா? courts as well as on their own. ஓகேவா? அதான் சொல்றாங்க. ஓகேவா? அதான் எதாவது ஒரு கீழ் நீதிமன்றம் இருக்கு அப்படின்னா ஒரு மேல் நீதிமன்றம் இருக்குன்னா அங்கேருந்து வர வழக்குகளையும் அது விசாரிக்குது. நாட்டின் ராணுவ தீர்ப்பாயங்களில் வரும் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகள் விசாரிக்க இவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப நம்ம நாடு இந்திய நாடு இருக்கு, இந்திய நாட்டுல இருக்க ஒரு ராணுவ அதிகாரம் ஏதாச்சும் வருது இல்ல ராணுவ சம்பந்தமா ஒரு தீர்ப்பாயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இவங்க என்ன பண்ண முடியாது, தீர்ப்பளிக்க முடியாது. ஓகேவா? அதான் நாட்டின் ராணுவ தீர்ப்பாயங்களின் கீழ் வரும் ஆயுதம் சார்ந்த வழக்குகளை விசாரிக்க இவைகளுக்கு அதிகாரம் இல்லை. ஓகேவா? இப்ப இப்படி வச்சுப்போம். என்னது எலெக்ஷன் நடக்க போது என்ன பண்றாங்க, ஆர்மி இங்க வராங்க, வந்து என்ன பண்றாங்க, யாராச்சும் பணம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதுக்காக பிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுருது இல்ல இவங்க யாராச்சும் சுட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்க என்ன பண்ண முடியாது, அவங்களை கொண்டு போய் இங்க இருக்க கோர்ட்ல வந்து என்ன பண்ண முடியாது, கொண்டு போயிட்டு இவங்களை வந்து நீதி வழங்க முடியாது. அவங்களுக்கு யார் இருக்கு அப்படின்னா ஆர்மி ஜட்ஜ் அப்படி இருப்பாங்க. ஓகேவா? அதான் நாட்டோட ராணுவ தீர்ப்பாயங்களோட ஒரு கீழ் ஒரு ஆயுதம் சார்ந்த வழக்குகளை அவங்களால விசாரிக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க.
they have however no jurisdiction ஓகேவா over ஓகேவா அத சொல்றாங்க tribunals established under the laws relating to the armed forces of the country அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அதான் இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு அப்படின்னா அவங்களால அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது அவங்களுக்கு நீதி அப்படின்றது வழங்க முடியாது புரிஞ்சுதா உயர்நீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்கள் பற்றி நீதி புரிந்து கொண்டது என்ன அப்படின்றது புரியுதா முக்கியமான ஒரு வினா ஓகேவா அடுத்த क्वेश्चन போலாமா அடுத்த கேள்வி இந்தியாவின் வெளிப்புற கொள்கை ஓகேவா இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி அப்படின்னு ஒரு கேள்வி பார்க்கலாமா பாருங்களேன் பஞ்சசீல கொள்கையின் ஏதேனும் நான்களை பட்டியலிடுக பஞ்சசீல கொள்கையோட ஏதான ஒரு 4 பங்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க பஞ்சசீல கொள்கையில ஏதேனும் 4 வந்து பட்டியலிடுக அப்படின்னு கேட்றாங்க இங்க ஒரு 4 கொடுத்துறாங்க இங்க ஒரு 5 கொடுத்துறாங்க ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்லை ஓகேவா எக்ஸ்ட்ரா தெரிஞ்சது அப்படினாலும் எழுதி வைக்கலாம் ஓகேவா அதுக்கு அதிக மார்க்லாம் போட மாட்டாங்க 2 மார்க்னா 2 மார்க் தான் போடுவாங்க ஓகேவா ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையும் மதித்தல் mutual respects for the each other's territorial integrity and sovereignty ஓகேவா என்னது ஒவ்வொரு நாட்டோட எல்லையையும் இறையாண்மையும் மதித்தல் இறையாண்மை அப்படின்னா அதிகாரம் ஓகேவா ஒவ்வொரு நாடு இருக்குன்னா அதோட எல்லை இருக்குன்னா அந்த எல்லையை மதிக்கணும் ஓகேவா அந்த எல்லை என்னது அத்துமீறி அந்த நாட்டுக்குள்ள போக கூடாது அந்த மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டையும் என்ன பண்ணணும் மதிக்கணும் அவங்களோட எல்லையையும் மதிக்கணும் அவங்களோட இறையாண்மை அதையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஒவ்வொரு நாட்டோட எல்லையும் இறையாண்மையும் மதிக்கணும் அதுதான் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர்ஸ் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரிங்டி ஓகேவா அவங்களோட என்ன பண்ணணும் அவங்களோட எல்லையையும் அவங்களோட இறையாண்மையும் நம்ம பண்ணணும் மதிக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து பரஸ்பர ஆக்கிரமின்மை ஓகேவா மியூச்சுவல் நான் அக்ரெஷன் ஓகேவா என்ன பண்ணக்கூடாது அவங்கள போய் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்னது நான் வந்து என்ன பண்றேன் என்னோட ஒரு சிறிய நாடு என்னோட ஒரு சிறிய நாடா இருக்கு பூடான் இருக்கு இந்தியா பெரிய நாடு என்ன பண்றேன் அப்படின்னா என்னது அணு ஆயுதங்கள் எடுத்து போய் நான் என்ன பண்றேன் அதை அழிச்சு நான் என்னோட கை கொண்டு வரேன் அப்படின்றதே கூடாது அதான் பரஸ்பர ஆக்கிரமின்மை ஓகேவா மியூச்சுவல் நான் அக்ரெஷன் அப்படின்றது உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாது இருத்தல் ஓகேவா வேற ஒரு நாட்டுல உள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம போயிட்டு உள்ள போயிட்டு நம்ம கூட மூக்கு நுழைக்க கூடாது ஓகேவா அதான் மியூச்சுவல் நான் இன்டர்ஃபரன்ஸ் ஓகேவா அதான் உள்நாட்டு விவகாரத்துல தலையிடக்கூடாது அதே மாதிரி அமைதியாக சேர்ந்து இருக்கணும் ஈக்குவாலிட்டி அண்ட் கோஆபரேஷன் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட் ஓகேவா அடுத்து பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஓகேவா அதான் என்ன பண்ணக்கூடாது நம்ம தேவையில்லாம போயிட்டு எந்த நாட்டிலையும் மூக்கு நுழைக்க கூடாது ஒவ்வொரு நாட்டோட எல்லையையும் இறையாண்மையும் மதிக்கணும் ஒவ்வொரு நாட்டோட எல்லையையும் இறையாண்மையும் மதிக்கணும் பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை உள்நாட்டு விவகாரத்துல நம்ம தலையிடவே கூடாது உள்நாட்டு விவகாரம் ஒன்று நடக்குது அப்படின்னா அதுல நம்ம கூட நம்ம போய் தலையிடக்கூடாது அடுத்து அமைதியா சேர்ந்து இருக்கணும் ஓகேவா பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஓகேவா எக்ஸிஸ்டன்ஸ் ஓகேவா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம் ஓகேவா முக்கியமான கேள்வி ஓகேவா நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் அப்படின்றது கேட்டிருக்காங்க புரியுதா படிச்சுக்கோங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்க பஞ்சசீல கொள்கையில் ஏதேனும் 4 ஓகேவா ஒவ்வொரு நாட்டோட எல்லையும் இறையாண்மையும் மதிக்கணும் பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை உள்நாட்டு விவகாரத்துல தலையிடாம இருக்கணும் அமைதியா சேர்ந்து இருக்கணும் ஓகேவா அதான் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றது புரியுதா முக்கியமான கேள்வி அடுத்த கொஸ்டின் போலாமா ஓகேப்பா அடுத்த கொஸ்டின் இந்தியா அணிசேரா கொள்கையில் தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் ஏன் வந்து இந்தியா அணி சேரா ஓகேவா அந்த அணியில சேராம இருக்கு ஓகேவா ஏன் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்குது அப்படின்னு கேக்குறாங்க பாருங்களேன் வாட் வாஸ் தி ரீசன் ஃபார் இந்தியா டு சூஸ் தி பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேவா ஏன் வந்து நம்மளோட இந்தியா எந்த ஒரு நாட்டுடைய அணி சேரா கொள்கையில இருக்கு இப்ப இப்படி வச்சுப்போம் இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் என்ன நடக்குது போர் நடக்குது ஓகேவா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது நான் என்ன பண்றேன் இந்தியா நான் என்ன பண்றேன் அமெரிக்காவோட சேர்ந்து என்ன பண்றேன் ஆதரவு தெரிவிக்கிறேன் இப்ப என்ன பண்ணுவோம் ரஷ்யா வந்து நம்ம அந்த அமெரிக்காவும் வந்து என்ன பண்ணணும் எதிரி நாடா தான் நினைக்கும் நம்மளும் எதிரி நாடா தான் நினைக்கும் ஓகேவா அதே மாதிரி என்ன பண்றேன் அமெரிக்கா இங்க இருக்கிற நான் ரஷ்யா கிட்ட போறேன் ரஷ்யாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் உனக்கு வேணா நான் வந்து என்ன பண்றேன் உனக்கு அணு ஆயுதங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப என்ன பண்ணுவோம் அமெரிக்கா வந்து நம்ம 2 நாட்டையுமே என்ன பண்ணுவோம் ஒரு எதிரி நாடா பார்க்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அணிசேரா கொள்கையில இந்தியா அப்படின்றது இருக்கு ஓகேவா அதான் பனிப்போர் நிலவும் இரு துருவமான உலகமான அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா ஓகேவா ரஷ்யா சோவியத் ஓகேவா அமெரிக்கா மற்றும் சோவியத் ரஷ்யா அந்த ஆகிய வல்லரசுகளுடன் சேராமல் இருப்பதற்காகவும் சர்வதேச விவகாரம் ஓகேவா வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா 3வது அணியை உருவாக்கவும் இந்தியா அணிசேரா கொள்கையை தேர்ந்தெடுத்திருக்கு ஓகேவா இன்னொரு ஏதாச்சும் வேற ஒரு நாடு நம்ம கூட்டணி சேரணும் அப்படின்னு ஒரு ஃபியூச்சர் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா சேரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது அணிசேரா கொள்கையை நம்ம இந்தியா அப்படின்றது தேர்ந்தெடுத்திருக்கு ஓகேவா எப்ப அப்படின்னா பனிப்போர் ஓகேவா அதான் வாட் ஆர் தி ரீசன் ஆஃப் ஃபார் இந்தியா டு சூஸ் தி பாத் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அப்படின்றது சொல்றது ஓகேவா புரியுதா ஏதாச்சும் ஒரு போர் நடக்குது இந்தியா இருக்கு இந்த இருக்கு ரஷ்யா இருக்கு ஓகேவா என்ன பண்றேன் நான் வந்து சாரி அமெரிக்கா இருக்கு ரஷ்யா இருக்கு நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு என்ன பண்றேன் போயிட்டு சப்போர்ட் பண்றேன் ரஷ்யா என்ன பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுக்கு என்ன பண்ணும் ஒரு எதிரி நாடா மாறும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடாது இல்ல ஒரு சர்வதேச விவகாரத்துல 3வது அணியை உருவாக்கவும் இந்தியா அணிசேரா கொள்கையை பின்பற்றுது ஓகேவா அதான் சொல்றாங்க புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் போலாமா அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பார்க்கலாமா சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியலிடுக அப்படின்னு கேக்குறாங்க சார்க் உறுப்பு நாடுகள்
இந்தியா, பூடான், நேபாளம், மாலத்தீவு, பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம். ஓகேவா? எத்தனை நாடு இருக்கு அப்படின்னா 8 நாடுகள் இருக்கு. ஓகேவா? ரொம்ப முக்கியம். பாருங்களேன், சார்க் உறுப்பு நாடுகள். வாட் அவுட் தி மெம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் அப்படின்றத வச்சிருக்கேன். ஓகேவா? தி மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இப்போ எம்பிபிஎஸ் அப்படின்றது பீப்புமா எம். என்னது இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ் பெயின். ஓகேவா? என்னது டாக்டர் ஊசி போட்டா வலிக்கும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம், இந்த சார்க் உறுப்பு நாடுகளை தப்பு இல்லாம எழுதிடலாம். ஓகேவா? ஆனா என்ன பண்ணக்கூடாது, வேற எழுத்துக்கு வேற நாட்டை எழுதிடக்கூடாது. ஓகேவா? பாருங்களேன், எம் அப்படின்றது நீங்க மாலத்தீவ்ஸ். ஓகேவா? எம் அப்படின்றது மாலத்தீவ்ஸ். ஓகேவா? மாலத்தீவு. ஓகேவா? இது ஒண்ணு. அதுக்கு அடுத்து பி. பி 2 இடத்துல வருது, அதனால நீங்க பார்த்து எழுதணும். ஒண்ணு பங்களாதேஷ். என்னது பங்களாதேஷ்? என்னது வங்காளதேசம். தமிழ்ல வங்காளதேசம், இங்கிலீஷ்ல பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பி வருது, அது பூட்டான். இன்னொன்னு வருது, என்னது அது பூட்டான். மூணாவது இருக்கிறது பூட்டான். அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியா. சாரி, அடுத்து எஸ் வந்து இருக்கு. ஓகேவா? எஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, ஸ்ரீலங்கா. அடுத்து என்னது இலங்கை. ஓகேவா? இது 4. அடுத்து பாருங்களேன், பி. பில என்ன இருக்குன்னு பாருங்க, பாகிஸ்தான். 5. பாகிஸ்தான் அப்படின்றது 5ஆவதா இருக்கு. எங்க இருக்கா பாகிஸ்தான்? ஓகே, ஆப்கானிஸ்தான் இருக்கு, பாகிஸ்தான். ஓகேவா? சாரி, இங்க இருக்கு பாகிஸ்தான். ஆப்கானிஸ்தான் உண்டு. ஓகேவா? என்ன இருக்கு, 5ஆவது என்ன இருக்கு, பாகிஸ்தான் இருக்கு. அடுத்து ஏ. என்ன இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு. அப்ப 6 வந்து ஆப்கானிஸ்தான். ஓகேவா? என்ன இருக்கு, 6 வந்து ஆப்கானிஸ்தான். ஓகேவா? 6வது வந்து ஆப்கானிஸ்தான். அப்புறம் என் இருக்கு, என் வந்து நேபாள். ஓகேவா? சாரி, ஐ வந்து இந்தியா. ஐ எங்க இருக்கு பாருங்க, இந்தியா. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, அடுத்து என் இருக்கு, என் வந்து நேபாள். எங்க இருக்குன்னு பாருங்க, நேபாள் இங்க இருக்கா? அப்ப எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 மார்க் அப்படின்றது கையில இப்பயே 2 மார்க் அப்படின்றது தெரியற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப 2 மார்க் என்ன பண்ணலாம், ஈஸியா எடுத்துக்கலாம். ஓகேவா? லிஸ்ட் அவுட் தி மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சார்க். சார்க் அமைப்பில் உறுப்பினராக உள்ள நாடுகள் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா என்ன பண்ணணும், எம்பிபிஎஸ் பெயின் பெயின். ஓகேவா? ஸ்பெயின் இல்ல, பெயின். ஓகேவா? எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்றது ஞாபகம் வரும். ஓகேவா? சார்க் உறுப்பு நாடுகளை பட்டியல் எடுக்க அப்படின்னா எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்றதே ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா ஈஸியா 2 மார்க். ஓகேவா? இப்பயே 2 மார்க் படிச்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? ஓகேப்பா, ஷார்ட்கட் பிடிச்சிருக்கா? ஓகே, எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்றதான் இதுக்கான ஷார்ட்கட். சார்க் உறுப்பு நாடுகள் அப்படின்னா எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்றது. ஓகேவா? எம் அப்படின்றது என்னது, மாலத்தீவு. பி அப்படின்றது என்னது, பூட்டானு. அடுத்து ஒன்று இருக்குது பங்களாதேஷ். அடுத்து என்னது, ஸ்ரீலங்கா. அடுத்து இருக்க பி அப்படின்றது பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, இந்தியா, நேபாள். அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு 2 வாட்டி படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஷார்ட்கட் வச்சு அழகா எழுதிடலாம். ஷார்ட்கட் எல்லாம் எழுதி வைக்க கூடாது. ஓகேவா? இது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப சார்க் உறுப்பு நாடுகள் அப்படின்னா தெரியுமா, எம்பிபிஎஸ் பெயின். அவ்வளவுதான். ஷார்ட்கட் வச்சு ஆன்சரா ஈஸியா வந்து ஆன்சர் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி. அடுத்து அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர்? ஓகேவா? அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர் அப்படின்னு கேக்குறாங்க. பாப்போமா? சரி சார், இத சொன்னீங்க, எங்கெங்க இருக்குன்னு தெரியலையே சார் அந்த நாடு அப்படின்னா பாத்துருவோமா? சொல்லிட்டா போச்சு. டைரக்டா போவோமா? இந்தியாவுக்கு போயிரும். பாருங்க, என்ன பார்த்தோம், எம்பிபிஎஸ் பெயினா ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மாலத்தீவு அப்படின்றது பார்த்தோமா? எங்க இருக்குன்னு பாருங்க, மாலத்தீவு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, மாலத்தீவு அப்படின்றது இருக்கு. ரைட்டா? இங்கதான் வரும் மாலத்தீவு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது, மாலத்தீவு. அடுத்து என்னது, பி இருக்கு. பி வந்து பூட்டான். இங்க இருக்கா பூட்டான்? அடுத்து என்ன இருக்கு, பூட்டான் இருக்கு. ஏன் சார் மேப்லாம் வச்சு காமிக்கிறீங்க அப்படின்னா அப்பதான் ஞாபகம் இருக்கும், மறக்க மாட்டீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்றது பார்த்தோம். எம் அப்படின்றது மாலத்தீவு அங்க இருக்கும். ஓகேவா? நீங்க மேப்ல ஏதாச்சும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போடுறதுக்காக சீக்கிரம் சொல்றேன். அடுத்து என்னது பார்த்தோம், பூட்டான் அப்படின்றது பார்த்தோமா? பி அப்படின்றது என்னது, பூட்டான். அடுத்து என்ன பார்த்தோம், பூட்டான். இங்க இருக்கா பூட்டான்? எங்க இருக்கு, அங்க இருக்கா. எம்பிபி. ஓகேவா? அடுத்து என்னது, பங்களாதேஷ் இருக்கு. இங்க இருக்கா பங்களாதேஷ்? பூட்டான் கீழே தானே இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. அப்ப எம்பிபிஎஸ் பெயின் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மாலத்தீவு, மால்தீவ்ஸ். ஓகேவா? அடுத்து பி அப்படின்றது பூட்டான். பூட்டான் எங்க இருக்கு, மேல இருக்கா. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, பங்களாதேஷ் இருக்கா. பூட்டான் கீழே என்ன இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு. அப்ப எம்பி பி எஸ். எஸ் அப்படின்றது என்னது,
ஸ்ரீலங்கா கீழே இருக்கா, ஸ்ரீலங்கா இங்க இருக்கா, இலங்கை இங்க இருக்கா, லட்சத்தீவு சொன்னா இது லட்சத்தீவு மாலத்தீவு வரும். ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்து என்ன இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கா, அதுக்கப்புறம் என்னது எஸ்க்கு அப்புறம் ஸ்பெயின், பி என்னது பாகிஸ்தான், அடுத்து இருக்கு பி பாகிஸ்தான் இங்க இருக்கா, அதுக்கு மேல என்ன இருக்கு ஆப்கானிஸ்தான் இருக்கா, பி ஏ ஐ, ஐன்றது நம்ம இந்தியா. ஓகேவா, என்னன்றது நேபாள் இந்த இருக்கா. என்ன பண்ணலாம், அழகா எம்பிபிஎஸ் ஸ்பெயினை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஓகே, இங்க இருக்கு பாருங்க மாலத்தீவ்ஸ். ஓகேவா, அப்ப எங்க இருக்குன்னு பாருங்க, கீழே இருக்கு. ஓகேவா, நம்ம ஏன் அப்படி தேடிட்டு இருக்கோம், இங்க இருக்கா வர என்னென்ன இருக்குன்ட்டு எம்பிபிஎஸ் ஸ்பெயின் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக காமிக்கிறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது மாலத்தீவ்ஸ். ஓகேவா, மாலத்தீவு தமிழ் அப்படின்றதும், அடுத்து எம்பி பின்ற என்ன எழுதணும், பூட்டான். ஓகேவா, பூட்டான் எங்க இருக்கு, மேல இருக்கா, அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து என்ன இருக்கு, பூட்டான் இருக்கா, பூட்டான். அது கீழே என்ன இருக்கு, பங்களாதேஷ். ஓகேவா, உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் மறந்தாலும் இந்த மேப் வச்சு எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மாலத்தீவ்ஸ் அப்படின்றது பார்த்தோம், அப்புறம் பூட்டான் அப்படின்றது பார்த்தோம், அப்புறம் பங்களாதேஷ் அப்படின்றது பார்த்தோம். எம்பிபி எஸ் எஸ் வேணுமா, எஸ் ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கா, அதுக்கப்புறம் என்னது பிஏ பாகிஸ்தான் இருக்கா, ஆப்கானிஸ்தான் இருக்கா, அடுத்து ஐ அப்படின்றது இந்தியா, என் அப்படின்றது நேபாள். ஓகேவா, எளிமையா இருக்கா, ஈஸியா இருக்கா, இந்த மாதிரி தான் படிக்கணும். ஓகேவா, ஒரு கொஸ்டின் என்ன பண்ணணும், நீங்க மேப் வச்சு படிச்சா தான் நம்ம முடியும் ஈஸியா மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் புரியுதா, எம்பிபிஎஸ் ஸ்பெயின் வச்சு எழுதிருவீங்களா? ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து நம்ம பார்க்க போறது அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர் அப்படின்னு கேக்குறாங்க. அணிசேரா இயக்கத்தோட நிறுவன தலைவர்கள் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், நேம் தி ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் தி நான் அலைன்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. யார் யாரெல்லாம் அணிசேரா இயக்கத்தோட உறுப்பினர்களா இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்களேன், இந்தியாவுக்கு ஜவஹர்லால் நேரு, இந்தியாவுக்கு யார் இருக்கா, ஜவஹர்லால் நேரு இருக்காங்க. அதாவது ஜவஹர்லால் யார் இருக்கா, இந்தியாவுக்கு ஜவஹர்லால் நேரு இருக்காங்க. அடுத்து யூகோஸ்லோவியா அப்படின்றது டிட்டோ, யூகோஸ்லோவியா அப்படின்றது டிட்டோ, டிட்டோக்கு யார் இருக்கா, யூகோஸ்லோவியா. எகிப்துக்கு நாசர். ஓகேவா, எகிப்துக்கு யார் இருக்கா, நாசர். அடுத்து நாசர் ஆஃப் எகிப்து. ஓகேவா, இந்தோனேசியாவுக்கு சுகர்னோ. அதே இந்தியாவில அதிக பேருக்கு சுகர் வருது அப்படின்னு ஞாபகம். அப்ப இந்தோனேஷியா அப்படின்றது என்னது, சுகர்னோ. அடுத்து கானா குவாமே நிக்ருமா, என்னது கானா குவாமே நிக்ருனா. ஓகேவா, அடுத்து இந்த இந்தோனேஷியாவுக்கு சுகர்னோ. சரி, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னா, இதுல நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறாரு ஜவஹர்லால் நேரு இந்தியா அப்படின்றது தெரியும். ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடணும். அடுத்து யூகோஸ்லேவியா டிட்டோ, இதை நீங்க ஞாபகம் தான் ஆகணும். ஓகேவா, டிட்டோ யூகோஸ்லேவியா. ஓகேவா, யூகோஸ்லேவியா டிட்டோ அப்படின்றத ஞாபகம். எகிப்து நாசர். ஓகேவா, அது எகிப்துக்கு நாசர். ஓகேவா, எகிப்துக்கு நாசர் போறாங்க அப்படின்னு ஞாபகம். அடுத்து இந்தோனேஷியாவுக்கு சுகர்னோ. இந்தோனேஷியால அது இந்தியாவில தானே அதிகமா சாப்பிடுவாங்க. ஓகேவா, இந்தோனேஷியால சுகர் அதிகமா சாப்பிடுறாங்க. அப்ப இந்தோனேஷியா சுகர்னோ. அடுத்து கானா குவாமே நிக்ருமோ. ஓகேவா, இந்த வார்த்தையே நமக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. கானா குவாமே நிக்ருமா. ஓகேவா, அதான் ஜவஹர்லால் ஆஃப் இந்தியா, டிட்டோ ஆஃப் யூகோஸ்லோவியா, நாசர் ஆஃப் எகிப்து, சுகர்னோ ஆஃப் இந்தோனேஷியா, அண்ட் குவாமே நிக்ருமா கானா. ஓகேவா, புரிஞ்சுதா? முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து இந்தியாவின் சர்வதேச உறவுகள், அதை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்வதேச உறவுகள். ஓகே, இந்தியாவின் அண்டை நாடுகளின் பெயர்களை எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகளோட பெயர்கள் எழுதுங்க. இதுல ஒரு 6 கொடுத்துருக்காங்க, இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா. பாகிஸ்தான் இருக்கு, அடுத்து பங்களாதேஷ் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு, மியான்மர் இருக்கு, சீனா இருக்கு, இலங்கை இருக்கு, நேபாளம் இருக்கு, மாலத்தீவு இருக்கு, பூட்டான் இருக்கு. பார்க்கலாமா, முன்னாடி உங்களுக்கு காமிச்சிருந்ததான் அப்படியே பாருங்க பார்க்கலாம். ஓகே, மேப் வச்சுப்போம், என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா. நம்மளோட இந்தியாவுக்கு அண்டையில் உள்ள நாடுகள், பக்கத்துல இருக்க நாடுகள் என்னென்ன பாருங்க. பாகிஸ்தான் இருக்கு, ஆப்கானிஸ்தான் இருக்கு, நேபாள் இருக்கு, அடுத்து இருக்கு மியான்மர் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு, கீழே போனோம் அப்படின்னா மாலத்தீவ்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ஒழுங்கா காமிக்கும். இந்த இருக்கா மாலத்தீவ்ஸ், இங்க மாலத்தீவ்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு, இன்னொரு நாடு என்ன பார்த்தோம், சைனா பார்த்தோமா, சைனா பூட்டான். ஓகேவா, சைனா பூட்டான் மாலத்தீவு. ஓகேவா, சைனா எங்க இருக்கு, சைனா இங்க இருக்கா. ஓகே, சைனா இங்க இருக்கா, எல்லாமே இங்க இருக்கா. ஓகேப்பா, அப்ப இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்க நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இப்படிதான் நீங்க பார்க்கணும். எப்பயுமே என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ஒரே மேப் வாங்கிக்கோங்க. ஓகேவா, ஒரு நல்ல மேப் என்ன பண்ணணும், முன்னாடி வாங்கி தொங்க விட்டுறணும். அது தொங்க விட்டு தான் பண்ணணும், நீங்க அப்படிதான் படிக்கணும். புரியுதா? அப்படி படிச்சாதான் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். புரிஞ்சுதா? அப்ப என்னது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுவீங்களா. அப்ப மேப் வச்சு படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் அசால்ட்டா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா, கேட்பாங்க. அப்ப பாகிஸ்தான், வங்காளதேசம், அடுத்து ஆப்கானிஸ்தான், மியான்மர், சீனா, இலங்கை, நேபாளம், மாலத்தீவு, பூட்டான். ஓகேவா, ஈஸியா இருக்கா. ஓகேப்பா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்த கொஸ்டின்,
பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுங்க. இருக்கிறதுலே வந்து எம்பிபிஎஸ் ஸ்பெயின் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி பிரிக்ஸ். ஓகேவா, இதுலயும் ஒரே ஒரு தான் என்னது, அந்த வார்த்தைக்கு வேற வார்த்தையை புதுக்கி போட்டக்கூடாது. அப்ப பிரிக்ஸ் அப்படின்றது பாருங்களேன், பி அப்படின்றது பிரேசில், ஆர் அப்படின்றது ரஷ்யா, ஐ அப்படின்றது இந்தியா, சி அப்படின்றது சைனா, எஸ் அப்படின்றது சவுத் ஆப்பிரிக்கா. ஓகேவா, அவ்வளவுதான், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளோட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. அவ்வளவுதான். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. எதை வச்சு எழுதலாம் அப்படின்னா இந்த பிரிக்ஸ் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை தெரிஞ்சது அப்படின்னா போதும், ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அப்ப பிரிக்ஸ் அப்படி என்னது, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க போகலாம். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 2-3 வாட்டி சொல்றேன். ஓகேவா, அடுத்த கேள்வி போலாமா? ஓகே, அடுத்த கேள்வி அப்படின்றத பாருங்களேன். கடைசி ஒரு கேள்வி. ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் ஜிம் பங்கு என்ன? ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தோட பங்கு என்ன? என்னது என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? உற்பத்தி துறை. ஓகேவா, என்னது ப்ரொடக்ஷன். ஓகேவா, உற்பத்தி துறையில உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்ற திட்டத்துல பங்களிக்கவும், ஜப்பானை உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை தளத்தை மேம்படுத்துவோம். 30,000 மக்களுக்கு, எவ்வளவு பேரு? 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் என்ன பண்ணிருக்கு, அறிவித்திருக்கு. ஜப்பானும் இந்தியா என்ன பண்ணிருக்கு, ஒரு மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனத்துல என்ன பண்ணிருக்காங்க, 30,000 இந்திய மக்களுக்கு என்னது பயிற்சி வழங்குறதுக்காக ஜப்பான் இந்தியாவும் உற்பத்தி நிறுவனத்தை அறிவிச்சிருக்கு. இது 2017 குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. ஓகேவா, குஜராத், கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு. ஜிகேஆர்டி. ஓகேவா, ஜிகேஆர்டி அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஓகே டிஆர்ஜிகேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, டிஆர்ஜிகே. இப்ப கடைசியா பாட்டு வந்துச்சா, டிஆர் அப்படின்னா என்னது, தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா. ஓகேவா, டிஆர்ஜிகே அப்படின்னு ஞாபகம். ஓகேவா, அப்படி ஞாபகம் எழுதிருங்க. அப்ப 4 நாடுகள் என்ன பண்ணுது, இந்த 4 மாநிலங்கள் தான் ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தோட என்னது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப எந்த வருஷம்? 2017. ஓகேவா, இந்த பாயிண்ட் முக்கியம். 2017. ஓகேவா, 2017 என்னென்ன டிஆர்ஜிகே. ஓகேவா, ஞாபகம் என்னது, டி அப்படின்றது தமிழ்நாடு, ஆர் அப்படின்றது ராஜஸ்தான், அடுத்து ஜி அப்படின்றது என்னது குஜராத், கே அப்படின்றது கர்நாடகா. ஞாபகம் வச்சுக்கணும். இதை வச்சு என்ன பண்ணணும், இந்த ஒரு கொஸ்டின் எழுதலாம். ஓகேவா, உற்பத்தி அப்படின்ற உற்பத்தி மற்றும் திறன் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்கில் இந்தியா அப்படின்ற திட்டத்துல பங்களிக்கணும் அப்படின்றதுனால ஜப்பானிய உற்பத்தி திறன்களை வழங்கி இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறை மேம்படுத்த 30,000 இந்திய மக்களுக்கு, ஓகேவா, எவ்வளவு பேரு, 30,000 இந்திய மக்களுக்கு பயிற்சி வழங்க ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனம் அப்படின்றது அறிவிச்சிருக்கு. ஓகேவா, கோஆபரேஷன். ஓகேவா, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஜப்பான் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஜிம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜப்பான் இந்தியா மேனுஃபேக்சரிங், அதான் ஜிம். ஓகேவா, ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தின் ஜிம் அப்படின்றதோட பங்கு. ஓகேவா, அதான் சொல்லுவாங்க. In the manufacturing sector, Japan announced its cooperation of training 30,000 people. Okay, 30,000 people in the Japan India Institute of Manufacturing. It provides Japanese style of manufacturing skill to enhance India manufacturing industry based contribute of Make in India and Skill India initiatives. புரியுதா? இந்த क्वेश्चन எல்லாருக்கு புரியுதா என்ன சொல்றேன் அப்படின்றது? அப்ப உற்பத்தி துறையில உற்பத்தி அப்படின்றது என்னது? அப்ப ஜிம் அப்படின்றது மேக் இன் இந்தியா மற்றும் ஸ்கில் இந்தியா. இந்த 2 பாயிண்ட் தெரியணும். 2017 அந்த 4 தெரியணும். ஓகேவா, இங்க குறிப்பிடப்படல, இதை நீங்க எழுதிக்கணும். ஓகேவா, இங்கிலீஷ்ல பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா, 2017 4 ஸ்டேட் அப்படின்றது இருக்கு. என்னது, டிஆர்ஜிகே. ஓகேவா, தமிழ்நாடு, அப்புறம் என்னது ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா. இந்த 4 நாடு என்ன பண்ணுது, நாடு வருது மாநிலங்கள். ஓகேவா, இந்த 4 மாநிலம் என்ன பண்ணுது, ஜப்பான் இந்தியா உற்பத்தி நிறுவனத்தை ஏற்படுத்திருக்கு. ஓகேவா, ஜப்பான் இந்தியா உற்பத்தி திறனை மேம்படுத்தி இருக்கு. ஓகேவா, புரியுதா அந்த கொஸ்டின்? முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து நிறைய கொஸ்டின் அப்படின்றது பார்த்திருக்கோம். ஓகேவா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்த்திருக்கோம், அடுத்து அரசியலமைப்பு. இந்த ஷார்ட்கெல்லாம் மறந்துடக்கூடாது. என்னது, லத்தியால குடிச்சா லத்தியால அடிப்பாங்க. ஓகேவா, குடிச்சா லத்தியால அடிப்பாங்க. என்னது, குடியுரிமை அப்படின்றது லத்தீன் மொழி சொல். ஓகேவா, நகர அரசியல் வசிப்பவர் அப்படின்றது பொருள். ஓகேவா, அதாவது லாட்டின் வேர்டு. ஓகேவா, அதை மறந்துடக்கூடாது, முக்கியமான ஒரு வினா. ஓகேவா, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அழகா என்னது விஷால் வந்து அந்த இது வச்சிருக்காருல, தடி என்னது அந்த லத்தி வச்சிருக்காருல, அதை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? ஓகேப்பா, ஓகே. இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
யாராச்சும் புதுசா வந்திருக்கீங்கன்னா வெல்கம் டு வேதாந்தோ சேனல். ஓகேவா? வரப்போற பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா வீடியோஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. ஓகேவா? அதனால உடனே என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ற அழுத்திட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஓகேவா? அதே மாதிரி யாராச்சும் லைக் பண்ணாம பாத்துட்டீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகேப்பா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேப்பா, இதே மாதிரி அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ்க்கு வீடியோ இருக்கு. அதுக்கப்புறம் 5 மார்க் 8 மார்க் அப்படின்றது போலாம். கடைசியா வந்து டைம்லைன், அப்புறம் வந்து என்னது மேப் அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா, நன்றி, வணக்கம்.